என்ன ஒரே பொம்பளை கூட்டமா இருக்கு? வைத்தியரையா, வைத்தியரையா, என்ன குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம்? கீழே பாருங்க. டேய், என்னடா இது கொடை இருக்குது, ஆளை காணோம்? கொடைக்கு கீழே பாருங்க. டேய் நிறுத்துற, அங்க என்னடா ஒரே பொம்பளை கூட்டம்? அது வேற ஒண்ணும் இல்ல வைத்தியரையா, இதுக்கு முந்தி இருந்த வைத்தியர்கள் எல்லாம் 50, 60 வயசுல இருந்தாங்க. ஆனா நீங்க 25 வயசுல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு கூட்டம். உங்களால சமாளிக்க முடிஞ்சா சமாளிச்சுக்குங்க. எங்க இந்த புரோக்கரை காணோம்? கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும். இவன் ரெடி ரெடியா கண்ணு? பல் விளக்குறியா? நல்லா விளக்குடா கண்ணு. வாயா. என்ன பொண்ணுசாமி, போலாமா? போலாம், ரெடி. என்ன பையன் பல்லு விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ, பொண்ணு பார்க்க போறான்ல, இன்னைக்காவது பல்லு விளக்கணும்ல. ஊதுறா கண்ணு. என்ன வாய் இப்படி நாறுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம் வந்து தொலைங்க. வாடகன்னு குச்சி தான் நாத்தம் படுது, வீசிடு. புண்ணியகோடி, புண்ணியகோடி, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காந்துட்ட போகுதுங்க. இவருதான் மாப்பிள்ளை தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா, சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு. இவர்தான் பொண்ண கஷ்டப்பட்டு பெத்த அப்பன். அதான் முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது. பொண்ணை கூப்பிடுறீங்களா? ஒண்ணு கூப்பிடுறது இருக்கட்டுங்க, முதல்ல மாப்பிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிளைய பத்தி கேக்குறேன், சொல்லையா? மாப்பிள்ளை பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா, ஒரு மந்தையே இருக்குதுங்க. மந்தையா? ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான். மேய்க்கிறதும் கறக்கிறதா? அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ளை கிட்ட வண்டி வாங்கணும் எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நொண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ளை ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ளை ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டாருன்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க. பகல்ல மட்டுமாக்கு. ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வார். அப்படின்னு வேலை செய்வாருங்க. கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம். மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவரு கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்ன ஃபீல்டு கீல்டுங்கற? வயக்காடு வயக்காடு. ஹேய், என்ன வளவலன்னு பேசிட்டு முத பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவரு மாடர்ன், அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. அம்மா மீனாட்சி, இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமாக்கு? இல்ல இல்ல, மதுரையில பிறந்தது, அதனால மீனாட்சின்னு பேர் வச்சேன். நுங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருக்கீங்களா? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அடே நம்ம மன்னாரு. ஐயா ஐயர் எங்க வந்தா? என்ன மன்னாரு, இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா. டேய் என்னங்க ஐயர, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு இவனா? தினம் காலம்பரம் அரக்கால் டிரைவரை போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நன்னா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான். இவனை போய் தொழிலதிபருங்கிறல. யோ தரகர, என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு. 1-2 மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது, அப்ப தொழிலதிபர் தானே. இது ஒரு தொழிலா? ஏன் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விக்கிறவங்க கூட தான் தொழிலதிபர்னு சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கிறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழிலதிபர் ஒத்துக்கிட்டு இருந்துப்பீங்க. இப்ப தாய தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்கய்யா. பையனை பாத்தியா? வெளிநாட்டு வெள்ளக்கார மாதிரி ஆக்கிட்ட. இவனா ஆப்பிரிக்காலே வந்த நீக்ரோ மாதிரி இருக்கிறான். யோ, அது கூட வெளிநாடுதாயா, ஒத்துக்க மாட்டியா? இந்த நக்கல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு. இவனை பார்த்து இங்கிலீஷ்ல 4 கேள்வி கேட்டால்னா இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஐயா புசு புசுன்னு சொல்லுவா, நீ வேணா கேட்டு பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? போட்டா பாத்தியா? என்னையா நான் கேட்ட கேள்வியா மறுபடியும் கேக்குறான்? ஐயோ, என்ற புள்ளைய கிளிப்புல மாதிரி வளர்த்தி வச்சிருக்கேன். இத பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு. எஸ் நோ ஆல் ரைட். இது போதும். வாடா மகனே, உனக்கு ஆடி மாசமே கல்யாணம் பண்ணி வச்சிரேன் வாங்கன்னு. அம்மா, இவர்தான் மாப்பிள்ளை. வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு,
இல்ல உனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளு. ஹாய். ஹை ஹை மாடு ஓட்டாத. உன்னை பத்தி கௌரவமா சொல்லியிருக்கேன். ஒழுங்கா நடந்துக்க. How are you? ஆல் ரைட் ஐயோ தண்ணி காட்டுறா. You like me? எஸ் மேஜிட்டாயா. யோ உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிடும். கரெக்டா அடிக்கிறான். ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். You ask. வரதட்சணை? என்னடா முழிக்கிற? சீக்கிரமா நோன்றா. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ என்ற பையன் நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். யோ உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு நினைச்சேன். உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா தெளிவா சொல்றது இல்லையா? கண்ணு நீ சொல்லிதே. நோ கேட்டுக்கமா. Are you graduate? நோ You bloody cheat. எஸ் சுத்தம். Please come. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோவிந்த கோவிந்த. யோ தரகற என்னையா அது? படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு 3 மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏடா கூடமா போய்கிட்டு இருக்குது? இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கெஞ்சி அப்படியே ஓடிடுவான். இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்ங்க. உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கலியா. செருப்பு தொட்டு கும்பிட்டு மன்னிச்சுங்க. யோ 3 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. 2 நிமிஷம் ஓடிடுறேன். அட பாவி, பாதியில விட்டு ஓடி போறா. என்றா என்ன தூங்கிட்டியாக்கே? கால் எடுத்து போடு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரா போலாம். அப்ப கல்யாணம்? கல்யாணமா? தவுளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அடிப்பானுங்க வந்து வாடா. ஸ்டூபிட் ஃபெலோஸ். என்னம்மா கூப்பிட்டீங்களா? போயாபளே. சரிடா புண்ணாக்கு. என்னங்க வந்த கலப்பு தீர காப்பியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வரக்காப்பி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வரக்காப்பியாக்கு மாப்பிள்ளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. காஃபி. நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாண பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர் வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரங்க? புண்ணாக்கு மண்டி. அடடடடட ஒத்து போற வியாபாரம். 10 படி பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். யோ மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த இழிச்சு வாயின பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ சிரிக்காத. வாம்மா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னங்க இது தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதோ ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வ சாதாரணம். பின்ன அப்பனே ஒத்துக்கிட்ட நீ என்ன பொறாமப்பட்டுக்கிட்டு மாவனே? நீ போய் பேசு. அம்மனி கூட்டுப்பா. நல்ல விளாவரியே பேசிட்டு வாங்க. போங்க, நல்லா பேசுங்க. நிதானமா பேசிட்டு வாங்க. யோ சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க. நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன். அதான் வவுத்த கலக்குது. ஏமா முதல்ல காப்பி கொடுத்தாங்களே அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. என்னங்க என்ன கூப்பிட்டீங்களாமே நீங்க? கொஞ்சம் கதவு மூடுறியா?